வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். அமெரிக்காவில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் மரணங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஃபென்டனில் என்ற வலி நிவாரண மருந்தை பேரழிவு ஆயுதமாக வகைப்படுத்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். மருத்துவ உலகில் அவசியமான மருந்தாக கூறப்படும் ஃபென்டனில் தவறான பயன்பாட்டால் உயிர் பறிக்கும் கொடிய போதைப் பொருளாக மாறி வருவதாக அமெரிக்க அரசு கவலை தெரிவித்துள்ளது. ஃபென்டனில் என்பது செயற்கையாக தயாரிக்கப்படும் ஓபியாய்டு வகை வலி நிவாரண மருந்து. புற்றுநோயால் ஏற்படும் கடும் வலி மற்றும் அறுவை சிகிச்சைக்கு பிந்தைய வலியை கட்டுப்படுத்த இது பயன்படுத்தப்படுகிறது. மார்பினை விட 100 மடங்கும் ஹெராயினை விட 50 மடங்கும் அதிக வீரியம் கொண்ட இந்த மருந்து மருத்துவரின் பரிந்துரையுடன் மட்டுமே ஊசி, மாத்திரை அல்லது தோலில் ஒட்டும் பேட்ச் வடிவில் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் சட்டவிரோதமாக தயாரிக்கப்படும் ஃபென்டனில் மற்ற போதைப் பொருள்களுடன் மிக குறைந்த அளவில் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இதன் இருப்பை அறியாமல் பயன்படுத்தும் பலர் உயிரிழப்பதால் அமெரிக்காவில் 18 முதல் 45 வயதுக்குட்பட்டோரின் மரணங்களுக்கு இது முக்கிய காரணமாக மாறியுள்ளது. ஆண்டுதோறும் 2 முதல் 5 லட்சம் பேர் வரை இதனால் உயிரிழப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் வெறும் 2 கிராம் பென்டானிலே ஒரு மனிதனை கொல்ல போதுமானது என்றும் எந்த வெடிகுண்டும் செய்யாத சேதத்தை இந்த நச்சு பொருள் செய்து வருவதாகவும் அவர் எச்சரித்தார். மெக்சிகோ வழியாக பென்டானில் அமெரிக்காவுக்குள் கடத்தப்படுவதாகவும் அதற்கான மூலப்பொருட்கள் சீனாவில் இருந்து வருவதாகவும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. உயிரை காக்க உருவாக்கப்பட்ட மருந்தே இன்று அமெரிக்காவுக்கு ஒரு வேதியியல் ஆயுதமாக மாறியுள்ளது.